ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னிராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள். இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கன்னி, அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ராசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் படம் இருக்கும். அதுதான் இந்த கன்னி ராசியினுடைய ஒரு தன்மை. கன்னிராசி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் அவங்களுடைய ராசிநாதன். புதன் பகவான் கன்னிராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. புதனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த கிரகத்தோடு இணைகிறார்களோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு, இந்த புதன் பகவானுக்கு உண்டு. அப்ப புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரகத்தோடு சேர்ந்து அப்படின்னா நல்ல வேலையை செய்யும், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துனா கெட்ட வேலையை செய்யும். நல்லவனோடு சேர்ந்தா நல்ல விஷயம், கெட்டவனோடு சேர்ந்தா கெட்ட விஷயம். அப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா இரட்டிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். அப்ப ஏத்தாருக்கு ஏத்தபடி ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு வழியில செல்லக்கூடிய ஒரு நபர்களும் கூட. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நம்ம ஜாதகம் பார்க்கிறோம், மற்ற விஷயங்கள் கர்ம வினைக்கு உட்பட்டு நடக்குது அப்படின்னாலும் 90%
உங்களுடைய இந்த அமைப்பு எல்லாமே வாழ்க்கை ஆரம்ப காலம் முதல் கடைசி காலம் வரைக்குமே 90% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டுதான் நடக்குது. ஒரு 10%, 20% அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நீங்க என்ன பண்றீங்களோ, ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்க என்ன நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலயும் ஒரு பங்களிப்பு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய கர்மாவாவும் வந்து நிற்கும். நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விளைச்சலா விளைஞ்சு நிற்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம வினையும் நல்லா இருந்து செய்யக்கூடிய செயல்களும் நல்லா இருந்து உங்களுடைய விதி ஜாதகம் அமைப்பு ஜனன ஜாதகம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் கடைசி வரையுமே எந்த விதமான குறைபாடு இருக்காது. உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் ஒரு சூரியனை மையமா வச்சு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்துகிட்டே இருக்காரு. சுத்தி இந்த 12 ராசியும் சுத்தி வரும்போது சூரியன் எந்த இடத்துல வர்றாரோ, அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த 12 மாசத்துலயும் சித்திரை மாசத்துல முதல் தொடங்குறாரு அப்படின்னா மேசராசியில இருப்பார். மேசராசியில அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வந்துகிட்டு இருப்பார். அந்த கட்டத்துல தாண்டி வரும்போது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மாறி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அவர் நிக்கிறாரோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் நிக்கக்கூடிய இடம் ராசி அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம். சந்திரனை மையமா வச்சு எடுக்கிறது ராசி. சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்காரோ எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அது ஜென்ம நட்சத்திரம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன். இது எல்லாமே நல்ல நிலையில அமைஞ்சிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரைக்குமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்க்கை உண்டாயிரும். இந்த வாழ்க்கை உண்டாகிறதுக்கு இன்னைக்கு சூழ்நிலை, அதாவது பிறக்கையில நான் நல்லா இருந்தேன் கெட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம்லாம் விட்டு இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தசாபுத்தி நடக்கக்கூடிய கோச்சாரங்கள். எந்தெந்த கிரகம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்ன பலனை கொடுக்குமோ, இப்போ 2.5 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு சனி பகவான், 1.5 வருஷம் ஒரு ராகு பகவான் ராகு கேது, குரு பகவான் 1 வருஷம். இதெல்லாம் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்தாலும் வருஷத்துக்கு உண்டான பலனை என்ன கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அவரவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதக்கோள்களுக்கு உண்டு. அப்ப அந்த மாதக்கோள்கள் என்ன பண்ணும், திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரி விஷயங்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இந்த கன்னிராசிக்கு இதுவரை இந்த 2024ல இந்த கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில வரும் பொழுது பெரிய பிரம்மாண்டமா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தாலும் அதை அப்படியே அடக்கி அமைதியாக்கி சுருக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் இந்த 2024ல அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை அனுபவிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இது அவரவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான், இது பொது பலன் தான். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த கன்னிராசியில வந்து கேது பகவான் இந்த கோச்சாரத்துல இருக்காரு அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு படாத பாடுகள் பட்டு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நடத்த முடியாத சூழ்நிலையில வாழக்கூடிய நபர்கள் அதிகம். இந்த கன்னிராசிக்கு வந்து அந்த மாதிரி இடத்தை கூட, தோஷமான இடத்தை கூட குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு, அதாவது 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல வந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில குலதெய்வ ஸ்தானங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், குழந்தைகள் ஸ்தானங்கள், 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 5ஆம் இடம். அப்ப 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துச்சு. செலவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில செலவு தான். அதை சுபமா மாத்திக்கிறதோ அசுபமா மாத்திக்கிறதோ நம்மளுடைய கையில. ஒரு ஆபரேஷன் பண்றது, ஒரு செலவு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்றதெல்லாம் கைக்கு சேராத முதலீடு. இந்த கேது பகவான் இருந்தா அந்த சூழ்நிலையை கொடுப்பார். அதே இடத்த உருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது சுப செலவாக வண்டி வாகனம் வாங்குறது,
வெளியில வந்து வேலைக்காக பணம் கட்டுறது, வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சுப செலவான விஷயங்கள்ல கொண்டு போய் ஈடுபடுத்தி உங்களுடைய பணத்தை சுபமாக்கிடுவார். அப்ப இதுக்கு சுபத்துக்கும் அசுபத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். இதை பொறுத்தளவுக்கு இந்த கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வழிவாய்ப்புகள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகுதல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த குரு பகவானுக்கு. அடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் வெற்றி, உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி, இது 7.5 ஆண்டு காலங்கள் வரிசையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த அஷ்டமச்சனி, கண்டசனி, அர்த்தாஷ்டம சனி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 30 வருஷத்துக்குள்ள சனியினுடைய தாக்கம் ஒருவருக்கு வந்துடும். ஆனால் அதுல 15 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துக்குள்ள ஈடுபட்டே ஆவாங்க. அப்ப 15 வருஷமும் நமக்கு நல்ல விஷயங்களே நடக்காதா சனியுடைய விஷயத்துல நடக்கும்போது? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சனி திசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சுற்றமோ நடந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி முயற்சி ஸ்தானத்துக்கு நடந்தாலும் 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால இந்த தோஷமான இடத்தை கூட உருவாகப்பட்டவர்களுடைய பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை உருவாக்கி, நல்ல எண்ணங்களை உருவாக்கி, முயற்சிகளை உருவாக்கி, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் இந்த 3ஆம் இடம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சி ஸ்தானமா இருந்தாலும் சகோதர ஸ்தானமும் கூட. சகோதரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, எல்லா உறவுகள்லையுமே அவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கிறது, அவங்களுடைய ஒத்தாசை உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நட்புகள் கிடைக்கும். இதே அந்த பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா 3ஆம் இடம் அசுபஸ்தானத்துக்குள்ள உள்ளாகுது அப்படின்னா அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, தங்கச்சிகளுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுரும். அப்ப ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசங்கள் அதுதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலியமா ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்துல 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பார்வை என்பது அப்பாவினுடைய வழிகளில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், சொத்து சம்பந்தமான பண வரவு செலவுகள், சொத்து சம்பந்தமான பாக பிரிவினைகள், இது எல்லாமே சுமூகமா முடியக்கூடிய ஒரு விஷயம். அப்பாவினுடைய உடல்நிலைகள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா நடக்க வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமான ஒரு வருஷமா தான் இருந்திருக்கும். இந்த 2025 பிறக்க போகுது. இந்த 2025ல குருவாகப்பட்டவர் வக்ர சூழ்நிலை இருக்காரு. வக்ர நிவர்த்திங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அந்த 2வது மாசத்துல வந்து 5வது மாசம் பெயர்ச்சி ஆகுறாரு. 5வது மாசத்துக்கு உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு குருவாகப்பட்டவர் வந்து நிவர்த்தி ஆகி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை சுபமான பார்வை. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்து முடியக்கூடிய ராசிகளா இருக்கட்டும், இந்த குருவினுடைய பார்வையில இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது குருன்னு மட்டும் கிடையாது, சுப கிரகங்கள் புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், குரு, இதெல்லாம் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்துக்கு உருவாக போகுது. நீண்ட நாள் பயணம் செஞ்ச கிரகங்கள்லாம் வந்து 2025ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுது. குரு பெயர்ச்சி ஆகிறாரு, சனி பெயர்ச்சி நடக்குது, ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அப்ப வாழ்க்கையில இந்த 3, அதாவது ராஜ கிரகங்களான இந்த 3-4 கிரகங்களுமே மாறுறதுனால எவ்வளவு விதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறப்போகுது இந்த 2025. இதுலயும் வந்து இந்த டிசம்பர் மாதத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிச்சிடும்.
அப்ப இந்த இதை பொறுத்தளவுக்கு இந்த கன்னி ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள், அதுல ஒரு பாதம் மட்டும்தான் சிம்ம ராசியில வரும். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தில், உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்திருக்கார். ஒரு கிரகம் நல்ல கிரகத்தோடு செயற்கை பெறும் பொழுது அவருடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டாகும். சூரியனோட சேருது அப்படின்னா சூரியனுடைய காரகத்தை கண்டிப்பா செய்வார். அங்கே சந்திரன் இருக்காருன்னா சந்திரனுடைய காரகத்தையும் செய்வார். அந்த இடத்த எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய பார்வைக்கு உண்டான பலனுமே நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த 3ஆம் இடத்தினால ஒரு சகோதர உறவுகள்னால முயற்சிகள் ஸ்தானத்தினால எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்கு உண்டு. ஹஸ்த நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு யோசனைய பல எண்ணங்களா மாற்றக்கூடியவர்கள். ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு யோசனையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஒரு இரட்டிப்பான ஒரு விஷயங்களை பயன்படுத்துறது, அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் திறமைகள், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதிகம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய சுய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பாரு. இதுலயும் வளர்பிறை சந்திரன் இந்த இடத்த சுப கிரகங்கள் பார்க்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையே சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுல எந்த குறைபாடும் இருக்காது. கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சுபமா மாத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து 11ஆம் இடத்துல வலு இழந்து நீசம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்தமான சூழ்நிலைகளே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது செவ்வாயுடைய அதிதேவதை முருகன், அந்த முருகனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில செல்வ செழிப்பான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.